நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ நற்கருணை நாதன் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை படைத்த தெய்வம் நம் மத்தியிலே இருந்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனையோ பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதோ நம் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ அவருடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவர் நம்மை இன்று அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவரை நான் அனுபவிக்க, அந்த ஆண்டவரோடு நான் இணைய, அந்த ஆண்டவர் என் பக்கத்திலே இருக்கிறார் என்று உணர இதோ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து, மகனே மகளே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் இப்போது போற்றி புகழ்ந்து பாடுவோம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். 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 அன்பினில் வாழ்ந்த துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். கரங்கள் தட்டி. அன்பினில் வாழ்ந்த துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும்
நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். கரங்களை சேர்த்து சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவுக்கு சரணாலயம். இயேசுவே உமக்கு ஆராதனை. கரங்களை சேர்த்து ஆராதனை ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. கரம் தட்டி வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். ஆராதனை ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எல்லோரும் இணைந்து இறைவா உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. கரங்கள் தட்டி இறைவா உமக்கு கரம் தட்டி இறைவா உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. மீட்பரை உமக்கு ஆராதனை. மீட்பரை உமக்கு ஆராதனை. ஆராதனை. கரம் தட்டி ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்று இயேசுவே. துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. நன்றி இயேசு. நன்றி இயேசுவே. நன்றி 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 அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி இயேசுவே. ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரை உற்று நோக்கி சொல்லுவோம். அன்பே நான்
உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. ஆண்டவரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமக்குவேன் தெய்வமே, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஆண்டவரே, உம்மை தவிர உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே, ஏசையா, நீர் போதும் என் போதும் ஆண்டவரே. வாழ்விலே. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. அப்படியே எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத, என்னுடைய பிரசன்னம் உம்மோடு இருக்கும் என்று சொல்லி அந்த எகிப்திலிருந்து பாலைவனத்திலே அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி நடந்து வந்தபோது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்ததுங்க. ஒவ்வொரு முறை மோசே அந்த உடன்படிக்கை இந்த கூடாரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதும் மோசே என்ன செய்வாரா, தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு வெளியே வருவார். ஏனென்றால் ஆண்டவரோடு அவர் பேசினார், ஆண்டவரோடு உரையாடினார். அவருடைய முகம் கதிரவனின் முகத்தை போல பளிச்சுன்னு இருக்கும். முகத்தை பார்ப்பதற்கே அப்படியே கண்ணு கூசுமா. அதனால என்ன பண்ணுவாராம், மோசே தன் முகத்திற்கு முட்காடு போட்டு கொண்டு தான் வெளியே வருவாராம். இன்னைக்கு அதே ஆண்டவரை தானே நானும் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே ஆண்டவர் பக்கத்தில் தானே நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே ஆண்டவர்கிட்ட தானே நாம் பேசுவதற்காக இங்கே நான் ஓடி வந்திருக்கிறேன். இந்த நற்கரணை ஆராதனை முடிந்து போகும்போது நிச்சயமா மோசேவின் முகத்தை போல என்னுடைய முகமும் ஒளிர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாதா டிவிக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு குட்டி பிள்ளை வந்துருந்துச்சு. பயங்கர சுட்டி, பயங்கரமாக பேசிச்சு. அந்த அப்பா அம்மா மற்றவர்கள்லாம் அங்கே மேலே மாதா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அங்கே பார்க்கறதுக்காக ஃபாதருங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பாப்பா, அவளுக்கு நான் 2 சாக்லேட் கொடுத்தேன், என்கிட்டே உக்காந்துக்கிட்டா. ஏன்னா டேபிள் மேலே நிறைய சாக்லேட் வச்சுருந்தேன், அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே என்கிட்ட உட்காந்து அவள் பேசிகிட்டு இருந்தான். பேசும்போது, உனக்கு ஜீசஸ் பற்றிலாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். தெரியும் ஃபாதர். நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? மாதா டிவியில் நான் ஜீசஸ் பார்க்க வந்திருக்கிறேன். மாதா டிவியில் ஜீசஸ் எங்கே இருக்காங்க? மாதா டிவியில் காலைல 11 மணிக்கு நற்கரணை ஆராதனை நான் பார்ப்பேன், அங்கே தான் ஜீசஸ் இருப்பாங்க, அவரை பார்க்குறது தான் வந்தேன். அப்போ எங்களெல்லாம் பார்க்க வரலையா அப்படின்னு. இல்லை, ஜீசஸையும் பார்க்க வந்தேன், உங்களையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்டா, ஃபாதர், ஜீசஸ்ஸு நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவகிட்ட. நல்லா தான் குட்டி இருக்கோம். ஏன் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னடா வழக்கமாக நம்ம தான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான், இவன் என்னடா நம்மக்கிட்ட கேட்குறாள். இல்லை நீயே சொல்ல, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஜீசஸ்ஸு நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்? இவ கேட்குற கேள்விக்கு எப்படி அவளுக்கு, சின்ன குழந்தை, ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும், அவளுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க?
சரி நீ சொல்லு, ஃபாதருக்கு தெரியல, நீ சொல்லு. ஜீசஸ் நம்ம கூட இருந்தா சூப்பராக இருக்கும் ஃபாதர், சூப்பராக இருக்குமா அப்படின்னா? ஜீசஸ் பாருங்களேன், அங்கே நோயெல்லாம் வந்தவங்ககிட்ட போய் தொட்ட உடனே என்னாச்சு? அவங்களுக்கு நோய் சுகமாயிடுது, சரியாக போச்சு. அப்போ நம்ம கூட ஜீசஸ் இருந்தால் நமக்கு காய்ச்சல் வருமா? அவ கேட்குற என்னை பார்த்து, வராது. பசியாக இருந்தபோது ஜீசஸ் என்ன பண்ணாங்க? அந்த பிரெட்டை வந்து பிளஸ் பண்ணாங்க, உடனே நிறைய பிரெட் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ நம்ம வீட்டில் குக் பண்ண தேவையில்லை. அவள் சொல்கிறா, சமைக்க தேவையில்லை. ஜீசஸ் கூட இருந்தால் நம்ம வீட்டில் சமைக்க தேவையில்லை. ஏன்? ஜீசஸே வந்து தொட்டார்னா அங்கே சாப்பாடுலாம் ரெடி ஆயிரும் ஃபாதர். எவ்வளோ விவரமாக இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் இருக்கு பாருங்களேன். அப்புறம் வேறு என்ன? ஜீசஸ்ஸு அங்கே கூட இருந்தால் நிறைய புதுமை செய்வார் ஃபாதர். அப்போ எனக்கு நிறையா ட்ரெஸ் கிடைக்கும், நிறையா சாக்லேட் கிடைக்கும். எங்கள் அம்மா குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் தாத்தா பாட்டி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜீசஸ் தொட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஜீசஸ் தொட்டாங்கன்னா அங்கே சாப்பாடெலாம் நிறையா வந்துடும். ஜீசஸ் தொட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வந்துடும். அதனால தான் ஃபாதர் ஜீசஸ் நம்ம கூட இருக்கணும். அவ எனக்கு புத்தி சொல்கிறா பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை ஆண்டவரை எவ்வாறாக அனுபவித்திருக்கிறார். ஒரு குழந்தை ஆண்டவர் உடனிருந்தால் என்னென்ன கிடைக்கும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பாருங்கள், அவள் நம்புகிறார், அந்த குழந்தை நம்புகிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்திலே இருந்துக்கிறேன், ஆண்டவரே இங்கே இருந்துக்கிறேன், கோயிலில் உட்காந்துருக்குது நான் சொல்லலை. 10 மணிக்கு மேலே ஃபாதரு கேட்டு சாத்திட்டு மரியாதை எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்றாரு. இங்கே இருக்குன்னா ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், நான் ஆண்டவரோடு இருக்கணும், அதை சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் என்னோடு இருந்தால் எனக்கு எத்தனை எத்தனை நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், எனக்கு எல்லா விதமான அபிஷேகமும் கிடைக்கும். என்றாவது ஒரு நாள் ஆண்டவரே என் கூடவே நீங்கள் இருந்துருங்க, அது போதும் அப்படின்னு என்றாவது ஒரு நாள் நான் சிந்தித்திருக்கிறேனா? எனக்காவது ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிட்டு நீங்கள் போதும் ஆண்டவர் வேறு ஒன்றும் வேண்டாம் என்றாவது சொல்லி இருக்கிறோமா? இன்னைக்கு சொல்ல போகிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும், உம்முடைய உடனிருப்பு என்னோடு இருக்கட்டும். நான் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், அதை நான் நம்புகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பயம் இருக்காது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போது அனைவரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தை அடிப்படையை மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மகப்புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை அத்தனை ஒத்தமைவு நற்செய்தியிலும் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. ஒரு நிகழ்வு, ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு. எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கிறது? இயேசு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? கடவுள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? யாருமே பார்த்தது இல்லையா? யாரும் பார்த்தது இல்லையா? இயேசுவை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? யாருமே பார்த்தது இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய யாருங்க? அவர் நற்கருணை ஆண்டவர், இயேசு இல்லை, அப்படி இல்லையா? நான் அதுதானே கேட்டேன். இயேசுவை எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கிறதுனா டக்குன்னு கையை தூக்கி இருக்கணுமா இல்லையா? கையை தூக்கி இருக்கணுமா இல்லையா? கையை தூக்கி இருக்கணுமா இல்லையா? அதான் கேட்டேன். ஆண்டவரை யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கை தூக்குனா இயேசு என்ன நேரடியாக வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரா? பாருங்க, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய இந்த உருமாற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. நான் ஒவ்வொரு முறை அந்த திருப்பலியின் ஜெபத்தை செபிக்கின்ற போதும் தூய ஆவியானவர் இறங்கி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக இரத்தமாக அப்படி மாற்றுவாராக அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற போது நினச்சிக்குவோம், ஆண்டவரே இதோ அன்று தாபோர் மலையில் நடந்த உருமாற்ற நிகழ்வு இந்த பலிபீடத்திலே இன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லி உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த 3 சீடர்கள் யார் யாரு? பேதுரு, யோவான், யாரு? நல்லா பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு. அவர்களுக்கு ஒரே ஒரு முறைதான் ஆண்டவர் தன்னுடைய தோற்ற மாற்றத்தை, தன் மகிமையை, தன் மாட்சியை காட்டினார். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் அந்த அப்பத்தை உயர்த்துகின்ற போதெல்லாம் அது என்னது? தோற்ற மாற்ற நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு அப்படின்னா, யார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்களோ, யார் இந்த நற்கருணையிலே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இது உருமாற்ற நிகழ்வு. மற்றவங்களுக்குலாம் என்னன்னா வெறும் வெள்ளப்பா ஆண்டவர் இருக்கிறார், அவ்வளோதான். வெறும் வெள்ளை அப்பம் அல்ல, மாறாக என் ஆண்டவர் இதில் இருக்கிறார். இந்த மாதா தொலைக்காட்சி அதிகமான நிகழ்ச்சி, எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு எங்கே சென்றாலும் மாதா டிவியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? நற்கருணை ஆராதனை தான் ஃபாதர் நான் பார்ப்பேன். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஏன்? அதில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதில் தான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதில் தான் நான் அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு இந்த நற்கருணை ஆராதனையிலும் ஆண்டவர் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் திருப்பலியாக இருந்தாலும் சரி, இந்த நற்கருணை ஆராதனையாக இருந்தாலும் சரி, இது என்ன? தாபோர் அந்த மலையிலே ஆண்டவர் தன் சீடர்களுக்கு முன்னாக தன் உருமாற்றத்தை காட்டினாரே, அதை போல எனக்கும் தகுதியற்ற எனக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு விசுவாச கண்கள் இருந்தால் அந்த ஆண்டவரை நான் காண்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் தான் கடவுளை அனுபவிப்பது கிடையாது. நான் தான் இயேசுனுடைய கையை விட்டு விட்டேன், நான் தான் பற்றிக்கொள்ள மறந்திருக்கிறேன். சாமி சொல்றார், மகனே நீ ஒவ்வொரு முறை நீ செல்லும் போது, இறை வார்த்தை அறிவிக்கும் போது நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சாமி சொல்றாரு. ஆனால் நான் மறந்து விடுகிறேன். 2 வருடத்துக்கு முன்னால ஒரு தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஊட்டி மறை மாவட்டத்துக்கு போய் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் இந்த ஊட்டி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்வதற்காக கிளம்பிட்டு இருக்கிறோம். சாஜி பிரதர் நேராக ஊட்டி வந்துடுறேன் ஃபாதர், நீங்கள் வந்துடுங்க அப்படின்றாங்க. சென்னையிலிருந்து கிளம்பி ஒசூர் போயிட்டு இருக்கிறோம். நைட் 10 மணிக்கு கிளம்பணும். ஏறக்குறைய 12 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நாங்கள் ஊட்டியை அடைய வேண்டும். எங்கள் டிரைவர்கிட்ட சொன்னேன், டேய் தம்பி, மதியம் போய் நீ நல்லா தூங்கு, ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் இருந்துச்சு, நீ நல்லா தூங்கு. நானும் என்னுடைய நண்பர் அருட்பணியாளர் மரியான், இம்மானுவல் மரியான்னு சொல்லிட்டு சிவகங்கை மறை மாவட்டம் 2 பேரும் நான் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். டிரைவர் வண்டி ஓட்டுறான், பின்னாடி அந்த அருட்தந்தி அமர்ந்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் அந்த கிருஷ்ணகிரி பக்கம் வரும்போது நான் அவங்ககிட்ட கேட்குறேன் டிரைவர்கிட்ட, தம்பி
காலையில் ஃபுல் டே தியானம் இருக்குது, சிலுவை பாதை இருக்குது. காலையில் 9 மணிக்கு தொடங்கினா எப்படி நம்ம முடிக்கிறதுக்கு இரவு 9 மணி ஆயிரும். ஃபுல் டே இருக்குனுண்டா, நான் தூங்குறதா கொஞ்ச நேரம். சரி ஃபாதர் நீங்கள் தூங்க அப்படின்னா நான் அப்போது தான் தூங்கி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வண்டி டம்மால்னு அடிக்கிற ஒரு சத்தம் கேட்குது. டம்மால்னு அடித்தோடனே அந்த 10 நிமிஷம், அந்த 3 மணி, அது கரெக்டாக 3 மணி பாருங்கள், அந்த 3 மணி இருக்கும். டம்மால் ஒரு சவுண்டு. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. பின்னால் அந்த அருட்தந்தை உறங்கி கொண்டு இருக்கிறா. நான் அந்த பக்கம் நான் டே 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 அப்படின்றேன். அங்கே ஒரு டேர்னிங், அப்படியே ஒரு வளைவு வருது. அந்த வளைவில் ஒரு பெரிய பள்ளம். அதில் வண்டிகள்லாம் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக கம்பி, பெரிய அந்த இரும்பு ராட் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த இரும்பு ராட் கரெக்டாக அதான் தொடங்குது. தொடங்குற இடத்துல இவன் போய் அடிக்கிறான். ஒருவேளை அது கண்ணாடியில் வந்துருந்துச்சுன்னா முதல்ல நான் தான் இருந்திருப்பேன். இன்றைக்கி இப்போ நான் திருப்பலி வச்சுருக்க மாட்டேன். எனக்கு யாராவது ஒரு சாமியார் திருப்பலி வச்சுருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அன்றைக்கே எனக்கு யாராவது ஒரு குருமானவர் திருப்பலி வச்சுருப்பாங்க. நாங்கள் பாருங்கள் போகிறோம், அடிச்சுட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 500 மீட்டர் வண்டி அந்த இதில் அடிச்சுட்டு போய் வண்டி நிறுத்தினான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தூங்கிட்டான். டிரைவர் தூங்கிட்டான். நேராக வண்டி போட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இங்கே இருக்கிற அதே வண்டி இங்கே முன்னால் நிற்குது பாருங்கள், அதே வண்டி தான். அடித்த அடியில் என்னுடைய பக்கம் இருந்த அந்த டோர் பின்னாடி ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சு. 500 மீட்டர் போயிட்டு நிப்பாடுறான்னு அவனுக்கு இருந்துச்சு. என்னடா சத்தம் அப்படின்னு, பெரிய சத்தம். என்னடா சத்தன்ற கூலாக சொல்கிறான், ஃபாதர் வண்டி போயிட்டு போது டயரில் ஏதோ கட்டை அடிச்சிருச்சு, அதுதான் சத்தம்டா. அட அறிவு கட்டணே, வண்டி நிப்பாட்டி பாடுறா அப்படின்ற. என் ஒரு பக்கம் வண்டி இல்லைங்க, என்னுடைய ஒரு பக்கம் வண்டி இல்லை, என்னுடைய ஒரு பக்கம் சுத்தமாக இல்லை. அடித்ததில் எல்லாம் பிரிஞ்சு போய் அப்படியே டோட்டலாக ஜாம் ஆகிடுச்சு. இறங்கி டோரை ஓப்பன் பண்ண, எங்கே டோர் ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பனே ஆகலை. டோட்டலாக ஒரு 1/2 அடிக்கு வண்டி உள்ளே வந்துடுச்சு. பின்னால் அந்த அருட்தந்தை, டிரைவர், நான். ஒரு கீறல் கூட எங்களுக்கு இல்லைங்க, ஒரு கீறல் கூட இல்லை. அப்படியே 2 பேரும் சீட் பெல்ட் போட்டு உட்காந்து அப்படியே இருக்கிறோம். இறங்கணும், வண்டியை என் பக்கம் லெஃப்ட் சைடில் வண்டி திறக்க முடியல. டிரைவர் சீட் வழியாக நான் குதித்து வெளியில் வரேன். வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டிக்கு 5 லட்சம் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், கடவுளுடைய பணிக்காக போகணும். ஒவ்வொரு முறை வண்டி எடுக்கும்போது, இன்றைக்கு இங்கே வரும்போது கூட ஜெபிக்காமல் நாங்கள் வரல. ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை என் கூட வரட்டும், நீங்கள் என் கூட வருங்க ஆண்டவரே, நீங்கள் வந்தால் எனக்கு போதும். அன்றைக்கு அந்த விபத்தில் ஏதாவது ஆயிருந்தா இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே இருந்திருப்போமா அப்படின்னு தெரியல. ஆனால் கடவுள் பாருங்கள், அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட. அப்படியே வண்டி போகிறோம், தருமபுரி பிஷப்ஸ் ஹவுஸில் வண்டியை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபாதரோடைய வண்டியை எடுத்துகிட்டு அவனை டிரைவர் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வண்டியை ஓட்டிட்டு காலையில் 9 மணிக்கு அங்கே போயிட்டோம். முழு நாள் தியானம். அன்னைக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் போல் என்றைக்குமே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததில்லை. அன்னைக்கு முழுவதும் இருந்த அந்த ஆசீர்வாதம் போல், வல்லமை போல் எனக்கு ஒரு பக்கம் டயர்டு, ஒரு பக்கம் அப்படியே ஒரு பயம். அந்த ஷிவரிங் அடித்தது, அந்த காதில் அடித்தது சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க, உங்களுடைய பிரசனத்தால் தான் என்னை பேச முடியும், உங்களுடைய பிரசனத்தால் தான் என்னை பாட முடியும், உங்களுடைய பிரசனம்லாம் ஒன்றுமே இல்லை. அன்று முழுவதும் இன்னைக்கு வரலும் ஆண்டவருடைய பிரசனம் எங்களோடு இருப்பதால் பல இடங்களுக்கு போய் இந்த ஆண்டவருடைய நற்செய்தி இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ தெரியுதுங்களா ஏன் ஆண்டவருடைய பிரசனம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையிலே அங்கே அந்த 3 சீடர்களும் போகிறாங்க. ஆண்டவர் மேலே மலையில் போய் ஜெபிக்க செல்கிறார். அவர் ஜெபிக்கும் போது எப்படி மாறுகிறது அவருடைய உருமாற்றம். இந்த உலகத்திலே எந்த சலவைக்காரனும் சலவை செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய தோற்றம் வெண்மையாய் மாறுகிறது. பேதுரு என்ன சொல்றாரு, என்ன செய்தார் பேதுரு? என்ன வாசிச்சாங்க ஃபாதர், என்ன வாசிச்சாங்க? பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே ரபி, நாம் இங்கேயே இருப்பது உமக்கு நல்லது. உமக்கொன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த மார்க்கு நற்செய்தி சொல்லுகிறது. ஆனால் ஒரு விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் பேதுரு? ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம், எனக்கு அந்த எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் அனுப்பிச்சு நீங்கள் கூடாரத்தில் இருங்க, நாங்கள் இங்கே இருக்கிறன்றது அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? மோசேக்கு ஒரு கூடாரம் அவர் இருக்கட்டும், எலியாவுக்கு ஒரு கூடாரம் அவர் இருக்கட்டும்,
உனக்கு ஒரு கூடாரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்குது இல்லையா, அதில் நாங்கள் 3 பேரும் உங்கள் கூட இருந்திருக்கிறோம். அப்படி அர்த்தம். எப்படி? உமக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் எலியாவுக்கும் ஒன்றும் 3. நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எங்கள் 3 பேருக்கு ஒரு கூடாரம். அங்கே போட்டு இங்கேயே சொல்ல நான் சொல்லியிருப்பேன். ஏன்? ஆண்டவருடைய பிரசனம். பேதுரு எவ்வளோ விவரமான ஆள் பாருங்க, சொல்றது தெரியல. தூக்க காலத்தில் இருந்தாலும் என்ன ஒரு மனநிலையோடு பேதுரு சொல்லுகிறாருன்னா, ஆண்டவரே உம் கூடாரத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்க தானே அழைத்தீர்கள். நான் பாட்டுக்கு 7 மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், வலைகள் இருந்தது, படகு இருந்தது, என் சகோதரர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அழைத்த ஆண்டவர் நீங்க தானே. அப்ப உம்முடைய கூடாரத்தில் எனக்கு இடம் வேண்டும், பங்கு இருக்கிறது. அதனால 3 கூடாரம் போதும் ஆண்டவரே, உம் கூடாரத்தில் நாங்கள் இருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பேதுரு ஆண்டவருடைய கூடாரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தார். அதனால தான் இறுதியிலே சாகக்கூடிய அளவுக்கு கூட பேதுரு துணிந்தார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தால் அவர் நிறைந்திருந்தார். ஆண்டவரே நீங்க எப்போதும் என்னோடு இருங்கள் என்று சொல்லி அவர் முழுமையாக நம்பினார். இன்றைக்கு அதே நம்பிக்கையோடு வாழ நற்கருணைநாதன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த கூடாரத்தில் எனக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. சில என்ன செய்யலாம், கூடாரத்தில் தூங்கலாம், சில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், சிலர் ஏதாவது வேலை செய்திருக்கலாம். யார் புத்திசாலி பிள்ளையோ அந்த பிள்ளை என்ன செய்யும், ஆண்டவரை பார்க்கும், ஆண்டவரிடம் பேசும், ஆண்டவரிடத்தில் கேட்கும். ஆண்டவரே உங்க கூடாரத்தில் தானே இருக்கிறேன், எனக்கு பசிக்குது, என் கூடாரத்தில் இடம் கொடுத்தவருக்கு உணவு கொடுக்க தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவருடைய கூட நம்மளை இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் காரங்காட்டில் ஃபாதர் அருட்பணியாளர் விக்டர் அவருடைய வீட்டில் இருக்கிறோம். இடம் கொடுத்து அவருக்கு எங்களுக்கு சோறு போட தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஃபாதர் வந்தோடனே சொன்னாங்க, ஃபாதர் வந்துட்டீங்களா, உங்களுக்காக மேலே நல்ல ரூம்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஃபாதர் சாரி ஃபாதர், அங்கே ஃபாதர் விக்டர் எங்களுக்கு இந்த 10 நாள் காலையில் நல்ல சாப்பாடு, மதியம் சாப்பாடு, பயமாக இருக்குது, போன அடையாளம் தெரியுமா இல்லை, ஏன்னா 3-4 கிலோ போயிட்டுருச்சு. அந்த அளவுக்கு அருட்பணியாளர் கவனிக்கிறேன். ஏன்? இடம் கொடுத்து அவருக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நல்ல மனங்கள் தான் இடம் நமக்கு கொடுக்கும். பாருங்க, அந்த வீட்டில் என்னை அழைக்கிறார்கள்னு சொன்னால் எனக்கு உணவு அவங்க தான் கொடுக்குறாங்க, நல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவர்கள் தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை எனக்கு இது தேவை என்றால் ஃபாதர் அப்பப்போ கேட்பாங்க, சாமி உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடெல்லாம் ஓகேவா, காரமாக இருக்கா, வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா, பிடிச்சது சொல்லுங்கள் செஞ்சுருவோம் சொல்கிறார் ஃபாதர். பாருங்க, இடம் கொடுத்த அந்த நல்ல உள்ளத்திற்கு எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடியதும் அவருடைய பொறுப்பு. அதை தான் அவர் செய்கிறார். ஒரு மனிதரை இப்படி செய்யும்போது ஆண்டவருங்க, ஒரு மனுஷன் அப்படி செய்யும்போது, ஒரு மனிதனுடைய கூடாரத்தில் இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக உணர்கிறோமோ, ஆண்டவருடைய கூடாரத்தில் நம்ம இருந்தால் எனக்கு ஏதாவது துன்பம் இருக்குமா? ஒரு மனுஷன் என்னை கூப்பிடுறாங்க, என்னை அழைக்கிறார், எனக்கு உணவு உடைவிடம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர், ஒரு மனிதனுக்கே இவ்வளவு என் மீது பாசம் இருந்துச்சுன்னா, என்னை அழைத்த ஆண்டவர் அவருடைய கூடாரத்தில் நான் இருக்கும்போது துன்பம் இருக்குமா, துயரம் இருக்குமா, நோய்கள் இருக்குமா, கண்ணீர் இருக்குமா, கடன் தொல்லைகள் இருக்குமா, வேதனை இருக்குமா, கலக்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. எல்லாம் இருந்தாலும் என்னை பார்த்து கொள்ளக்கூடியவர் என் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கூடாரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்கிருந்து நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வராதுங்க. இந்த அனுபவம் தாங்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் தான் இந்த மாதா தொலைக்காட்சி நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொடுக்கிறது. அந்த கூடாரத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறோம். இந்த அனுபவத்தை தான் பேதுரு, யோவான், இவங்கெல்லாம் யாக்கோபெல்லாம் அனுபவித்தார்கள். இந்த அனுபவத்தை தான் அன்னை மரியாள் அனுபவித்தார்கள். இந்த அனுபவத்தை தான் புனித சூசையப்பர் அனுபவித்தார். இந்த அனுபவத்தை தான் எல்லா புனிதர்களும் அனுபவித்தார்கள். அதே அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கூடாரத்தில் இருக்குன்னு நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், சாமி பிடிச்சிக்கணும். பேதுருவை போல
தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் நான் ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வேண்டும். இன்றைக்கு மனிதர்களை பற்றி கொண்டிருக்கிறோம். பெருசாக வீடு கட்டிட்டு இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நகையை வச்சுக்கிட்டு ஐயோ அவ்வளோதானா, 100 பவுன் தான் இருக்குது போதாது அப்படின்னு சொல்லி இன்னும் எவ்வளவு வாங்கிறது. வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கிட்டா கூட இன்னும் இஎம்ஐயில் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, இதை மாற்றிட்டு இன்னும் பெரிய காராக வாங்கலாமா யோசனையில் இருக்கிறோம். ஆனால் இயேசுவை வாங்குகிறோமா? இதனுடைய கூடாரத்தில் நமக்கு பல்வேறு துன்பம், துயரம், நோய் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய கூடாரத்தில் எனக்கு எது இருந்தாலும் பார்த்து கொள்ளக்கூடியவர் அவர். இந்த சிந்தனையோடு அனைவரும் எழுந்து நிற்போமா? அப்படியே 2 கரங்களையும் இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உடைய பாடல் புத்தகத்தெல்லாம் கீழே வச்சுட்டு 2 கரங்களையும் இதயத்தோடு சேர்த்து வச்சுங்க. ஆண்டவரே, என் அடைக்கலமும் கோட்டையும் என் கற்பாறையுமாய் இருக்கின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய கூடாரம் இங்க இருக்கும்போது ஆண்டவரே, இதோ நான் கள்வர்கள் கூடாரத்திலே எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன். புரணி பேசுபவர்கள் கூடாரத்திலே நான் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன். சிற்றின்ப ஆசைகள் நிறைந்த அந்த கூடாரத்திலே நான் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன். நிம்மதி இல்லாத கூடாரத்திலே ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சமாதானம் இல்லாத கூடாரத்திலே ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல நேரத்தில் இப்படிப்பட்ட கூடாரங்களைத்தான் ஆண்டவரே நானே ஓடி ஓடி தேடி எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியல ஆண்டவரே, இப்படி ஒரு கூடாரத்திலே நீங்க இருக்கிறீங்க. அந்த கூடாரத்திலே எனக்கு இடம் இருக்கிறது, என் குடும்பத்திற்கு இடம் இருக்கிறது, என் மனைவிக்கும் என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பெற்றோருக்கும் அங்கே இடம் இருக்குது. அதற்காகத்தான் இந்த கூடாரத்தை நீங்களே அமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அன்று மோசே உன் கூடாரத்துக்கு வரும்போது அவருடைய முகம் இறுக்கமாக இருந்தது, கரைப்படி இருந்திருந்தது. அந்த மணல், காற்று, சூடு எல்லாம் சேர்ந்து அவருடைய முகம் விகாரமாய் இருந்திருக்கும். என்னதான் தன்னை அவர் தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த கூடாரத்துக்குள் வந்திருந்தாலும் இந்த உலகம் தந்த அழகுதான் அந்த கூடாரத்தில் அவர் நுழையும் போது அவர் முகத்திலே இருந்திருக்கும். ஆண்டவரே, உன் கூடாரத்திலே அவர் இருந்தார். உன் கூடாரத்திலே அவர் நிறைய நேரங்களை செலவழித்தார். ஆண்டவரே, அந்த கூடாரத்திலே அமர்ந்து உம்மை பார்த்தார், உம்மோடு பேசினார், உம்மோடு மக்களுக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்த அந்த அழகு, ஆண்டவரே உங்ககிட்ட இருந்த அந்த பிரகாசம், ஆண்டவரே உங்ககிட்ட இருந்த அந்த ஒளி ஆண்டவரே மோசேவை ஒட்டி கொண்டது. ஆண்டவரே மோசேவின் முகத்திலே பிரதிபலித்தது. இன்னைக்கு இந்த மாத தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, இதோ அந்த கூடாரத்தில் இருப்பவர் மோசே கண்ட அதே ஆண்டவர், பேதுரு கண்ட அதே ஆண்டவர், யோவான் கண்ட அதே ஆண்டவர், யாக்கோபு கண்ட அதே ஆண்டவர். இன்றைக்கு நானும் நீங்களும் இதோ அந்த கூடாரத்திலே அந்த சக்தி மிக்க ஆற்றல் வாய்ந்த தன்னையே வெளிப்படுத்திய அந்த ஆண்டவரைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பராக்கிற்கு இடம் கொடுக்காதீங்க, வேடிக்கைக்கு இடம் கொடுக்காதீங்க, எங்கேயோ சிந்தனை வைத்துட்டு இங்க நிற்காதீங்க. ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவர் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னோடு பேசுகிறார். இதோ அவருடைய வல்லமை என்னிடம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய சக்தி இந்த கூடாரம் முழுவதும், இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இல்லம் முழுவதும், இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த உலகம் முழுமைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் தோ வல்லமையாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த கூடாரத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதியில் ஆண்டவரே. ஏதோ அந்த 100 தலைவன் சொன்னாரு, ஆண்டவரே நீர் என் இல்லத்திலே காலடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி. ஆண்டவரே அந்த 100 தலைவனை போல இப்ப நான் தகுதியற்றவளாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்கு எனக்கு தடையா இருக்கிறது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவம், ஆண்டவரே எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ சாப கட்டுக்கள். இதுதான் ஆண்டவரே இந்த கூடாரத்தில் உம்மை நான் பார்க்க முடியாமல், உம் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் எனக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே ஒப்புக்கொடுங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இப்போ நீங்க ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
மோசே பார்த்ததை போல நான் உங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் பார்த்ததை போல ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்களை நான் காண வேண்டும் ஆண்டவரே. அதனால் நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய சாப பாவ கட்டுகள் எல்லாம் இப்போது உடைய வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் ஒருவேளை மருத்துவர்களால் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், மருந்துகளால் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். என் வாழ்க்கையில 10 வருடம் 15 வருடம் ஏதாவது நோயை நான் சுமந்து இருக்கலாம் ஆண்டவர். இப்போது ஆண்டவருடைய கூடாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இதோ இறந்த லாசரை நோக்கி, லாசரே வெளியே வா என்று சொன்ன ஆண்டவருக்கு உன் நோயை நோக்கி, என் பிள்ளைக்கு இந்த நோய் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க, கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கூடாரத்துல தானே இருக்கிறேன், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், எப்பயுமே ஏன் எனக்கு கண்ணீர், எப்பயுமே ஏன் எனக்கு தொழில் நஷ்டம், எப்பயுமே ஏன் எனக்கு அவமானம், எப்பவுமே நான் எனக்கு தோல்வி. வேணாம் ஆண்டவரே, இதோ உங்கள் கூடாரத்துல நான் இருக்கிறேன், இந்த கூடாரத்துல நீங்க இருக்கிறீங்க. இனிமேல் எனக்கு கவலை இல்லை, இனிமேல் எனக்கு கண்ணீர் இல்லை, இனிமேல் எனக்கு நோய் இல்லை, எனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆண்டவர் உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய கூடாரத்துல நான் இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட சாமி கிட்ட நான் இருக்கிறேன், இயேசு ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். இங்க வேற யாரும் இல்லை, நான் என் ஆண்டவர் மட்டும் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரகாசம் என்னுள் இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த பிரகாசம் ஆசீர்வாதம் என்னை சூழ்ந்து, இந்த வளாகத்தை சூழ்ந்து, என் இல்லத்தை சூழ்ந்து இருக்கிறது. அப்படியே அந்த அனுபவத்தில் அப்படியே கண்களை மூடும். ஆண்டவருடைய பிரகாசம், ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் எனக்குள் இருக்கிறது என்று ஒன்று ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குங்க. வேற எங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். இல்லை அப்படின்னா அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய இந்த பாடலை சுபமாக இப்ப பாடி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை மட்டும், உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குங்க. ஆண்டவர் உங்களை விட்டு நோக்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்போது நீங்க எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. ஏதோ பலருக்கு அப்படியே ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. பலருக்கு வீட்டுல இருந்து வரும்போது அப்படியே இருக்கவா ஏதோ பாரத்தோடு வந்தீங்க. இப்ப அந்த பாரத்தையெல்லாம் ஏதோ இறக்கி வச்சிருந்த போல ஒரு உணர்வோடு பலர் இங்கே நின்று கொண்டிருப்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பலர் ஐயோ சாமி என்னை தொட்டது போல இருக்குது என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். எனக்கு நோய் சுகமாயிட்டது அப்படின்றத பலர் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நாள் இல்லாத எத்தனையோ நாள் நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் முதல் முறையாய் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு பலர் உணர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இதோ உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, கேளுங்க. இன்னும் சிலர் ஆண்டவர் என்னை பார்ப்பாரா, இல்லை நான் ஏன் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவரை உற்று நோக்குங்க, சாமியை மட்டும் பாருங்க, உங்கள் வாழ்வு மாறும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. இயேசுவே கரமுயர்த்தி இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஒப்பு கொடுங்க, உங்கள் நோயை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் பலர் பேர் பிரச்சனை, கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் தனித்தனியா உழைத்து கொண்டு இருக்கிறோம். பல குடும்பங்கள் விவாகரத்தால் பிரிந்திருக்கிறது. கணவன் ஒரு புறத்துல, மனைவி ஒரு புறத்துல, பிள்ளைகள் ஒரு புறத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்க. இதோ பலர் குடும்பங்களிலே
சண்டை சச்சரவுகள், சமாதானம் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்ற அந்த ஒரு நிலை இல்லாத தன்மை. இதோ என் மகன் ஏன் இப்படி இருக்கிறான், என் மகள் ஏன் இப்படி இருக்கிறார், என் கணவன் ஏன் இப்படி இருக்கிறார், என் மனைவி ஏன் இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஒரு போராட்டத்தோடு வாழ்க்கை. ஆண்டவரே, உன் கூடாரத்துக்கு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கை போராட்டம் மாறட்டும், நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுவோமா? எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. வாங்க ஆண்டவரே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இதோ இந்த நற்கரணையிலே உம்மை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் பல நிறைய நோய்கள் ஆண்டவரே, கேன்சர் நோய்கள், சர்க்கரை வியாதிகள், தலையிலே கட்டி தீராத தலைவலி, கழுத்து பகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள், வலி, பற்களிலே வலி, இதய சம்பந்தப்பட்ட எத்தனையோ வலிகள், வேதனைகள், நோய்கள், நிறைய டேப்லெட் எடுத்துட்டு இருக்க ஆண்டவரே, ஒன்றும் சுகமானதா தெரியல ஆண்டவரே. முதுகு தண்டிலே பல்வேறு பிரச்சனைகள், வயிற்றிலே பல்வேறு கட்டிகள், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, சிறுநீரகத்தை பற்றி எத்தனையோ பிரச்சனை, கால் வலி ஆண்டவரே, முட்டியில எனக்கு வலி, நடக்க முடியவில்லை, காய்ச்சல், இப்படி எத்தனையோ வலிகளோடு ஆண்டவரே நான் உன் புள்ள முன்னிலையில இருக்கிறேன், உன் கூடாரத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை தோடுங்க, இப்படி பிரசன்னம் இந்த நோய்களிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, கவலைகளிலிருந்து எனக்கு ஒரு மாற்று வாழ்வை தரட்டும், ஆசீர்வாதமான வாழ்வை தரட்டும் ஆண்டவரே. ஒரு புடம் இந்த உடல் வியாதிகள் என்று சொன்னார், மனங்களிலே சொல்ல முடியாத தீராத வலி, எத்தனை எத்தனை காயங்கள், எத்தனை எத்தனை அவமானங்கள், இதோடு உன் கூடாரத்திலே இருக்கிறேன், என் வாழ்வை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்போமா? எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே உற்று நோக்கி வாருமே, இயேசுவே வாருமே, கூப்பிடும் இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க. வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா,
சொல்லுங்க. அல்லேலூயா, 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 சொல்லுங்க. 2 கரம் உயர்த்தி இயேசுவே என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேணாம். இயேசுவே நற்கருணை நாதரை பார்த்து சொல்லுங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேணாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, 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 இயேசு ஆண்டவரே, இயேசுவே, என்னை படைத்த தெய்வமே, ஆண்டவரே உமக்கு நன்றி. உம் கூடாரத்திலே நான் இதோ இந்த நேரத்தில் இருப்பதற்காக நன்றி. என்னை தொட்டதற்காக நன்றி. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததற்காக நன்றி. எனக்கு நிம்மதியை கொடுத்ததற்காக நன்றி. எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. எனக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி. என் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இப்போது மாற்றியதற்காக நன்றி. இதோ என் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் சொட்டு சுகப்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய கூடாரத்துல நான் இருக்கேன். நாங்க எல்லாம் இருக்கிறோம். இவருடைய தேவையெல்லாம் நீங்க தான். நீங்க எங்க கூட இருந்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஆண்டவரே. உடைய கூடாரத்துல எனக்கு இடம் கொடுத்ததற்காக, என்னுடைய குடும்பத்திற்கு இடம் கொடுத்ததற்காக, என் வீட்டையே உங்க கூடாரமா மாற்றியதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதத்திற்காய், விடுதலைக்காய், சுகத்திற்காய் நன்றி இயேசுவே. எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். இப்போது நாம் மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருடடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மரபுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் உயிர்த்துணர்ந்து மகிழ்வோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம்.